ஆன தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். மொழிப்போர் வரலாற்றை பற்றி இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவிடுகிறேன். 1938ஆம் ஆண்டு சென்னை ராஜதானி என்று அழைக்கப்பட்ட சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பதவியிலே இருந்தார். அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் சுமார் 125 பள்ளிகளில் குலக்கல்வி திட்டம் என்று அறிவித்து இந்தி கட்டாயம் என்று சட்டம் இயற்றினார்கள். அரசாணை வெளியிடப்பட்டது. காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழக மாணவர்கள் போராட்ட களத்திலே ஈடுபட்டார்கள். இந்தியை எதிர்த்து போராடினார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களும் பொதுமக்களும் வீதிகளிலே இறங்கி போராடினார்கள். அந்த காலகட்டத்தில்தான் மாணவ பருவத்தில் இருந்த இளைஞர்கள் தாளமுத்து, நடராஜன் ஆகிய 2 இளைஞர்களை சிறையிலே காவல்துறையினர் அடித்து சித்திரவதை செய்து அவர்களுக்கு உணவு வழங்காமல், மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் அவர்களை சித்திரவதை செய்தார்கள். பல்வேறு தலைவர்களையும் அந்த போராட்ட களத்திலே ஈடுபட்ட மாணவர்கள் பொதுமக்களையும் சிறையிலே அடைத்து தண்டனையும் பெற்றுக் கொடுத்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள். அப்படி மிரட்டுகின்ற வேளையிலே தாளமுத்தும் நடராஜனும் எந்த சூழ்நிலையிலும் மன்னிப்பு என்பது ஒருபோதும் இல்லை, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டார்கள். ஆக தாய் தமிழை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை ஈந்த வீர தியாகிகளாக இன்றைக்கு அவர்களை நினைவு கூறுவோம். அவர்கள் சிறையிலே இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியிலே கசிந்தது. மிகப்பெரிய போராட்டம் உருவாகியது. கட்டுக்கடங்காத போராட்டம். அரசு ஸ்தம்பித்தது. வேறு வழி இல்லாமல் ராஜாஜி அவர்கள் 1940ஆம் ஆண்டு இந்த அரசாணையை திரும்ப பெற்றார், வாபஸ் பெற்றார். அதன் பிறகு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 1947 நாடு சுதந்திரம் அடைந்தது. தொடர்ந்து காங்கிரஸ் அரசுதான் தமிழகத்திலே ஆண்டது. அப்பொழுது தொடர்ந்து இதே பிரச்சனை. 1964ஆம் ஆண்டு பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைவிற்கு பிறகு 1965ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பதவியேற்றார். அந்த காலகட்டத்திலே தமிழகத்திலே முதலமைச்சராக பத்தவச்சலம் இருந்தார். ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார்கள். மத்திய அரசு சட்ட மசோதா இந்தி மட்டுமே இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்றும் ஆங்கிலம் இணைமொழி என்றும் சட்டம் இயற்றி அரசமைப்பு சட்டம் 17வது பிரிவின் 8வது அட்டவணையிலே இணைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார். தமிழ் உள்ளிட்ட 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஒருபோதும் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றும் முழக்கமிட்டார். தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் இந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட 6 மொழிகளில் இந்தி கட்டாயம் என்று அறிவித்தார். தமிழ்நாட்டிலே தலைவர்கள்
அதை எதிர்த்து போராட்ட களத்திற்கு வந்தார்கள். நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகளார், தந்தை பெரியார், WPA சவுந்தரபாண்டியன், கியாபே விஸ்வநாதன் பிள்ளை, தாவே உமா மகேஸ்வரன், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களும், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மலர்முகத்தம்மாள், அன்னை மீனாம்பாள் போன்ற பெண் தலைவர்களும் போராட்ட களத்திலே ஈடுபட்டார்கள். இந்தியை எதிர்த்து போராடிய தலைவர்களோடு பொதுமக்களும் தங்களுடைய வீடுகளிலே கருப்பு கொடியை வீட்டிலே ஏற்றினார்கள். கருப்பு சட்டை அணிந்தார்கள். கருப்பு பேச்சணிந்து களத்திற்கு வந்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் அமைதியான முறையிலே அறவழி பேரணியை நடத்தினார்கள். அந்த பேரணியிலே பல்லாயிரம் மாணவர்கள் போராட்ட களத்தில் ஈடுபட்ட போது பக்தவச்சலம் அரசுடைய காவல்துறை கலவரத்தை ஏற்படுத்தியது. மாணவர்களை அடித்து உதைத்து விரட்டியது, தடியடி நடத்தியது, துப்பாக்கியால் சுட்டது. அப்போது துப்பாக்கி குண்டிற்கு ராஜேந்திரன் என்ற மாணவர் பலியானார். அந்த காலகட்டத்திலே இந்தியை எதிர்த்து போராடிய மாவீரர்கள் அந்த போராட்ட காலத்திலே பல்வேறு மாணவர்களும் பொதுமக்களும் 400க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானார்கள். தமிழக காவல்துறை மட்டுமல்ல, மத்தியில் இருந்து இராணுவத்தையும் வரவழைத்து அடுக்கி ஒடிக்க வேண்டும், பணிய வைக்க வேண்டும் என்று வன்மத்தோடு மிரட்டி பார்த்தது பக்தவச்சலத்தினுடைய அரசு. ஆனால் மக்கள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. தொடர்ந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டார்கள். அப்படி போராட்டத்திலே ஈடுபட்டு கீழப்படுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம், மயிலாடுதுறை சாரங்கவாணி, கீரனூர் முத்து, பீலமேடு தண்டவாணி, ஐயம்பாளையம் வீரப்பன், சிவகங்கை ராஜேந்திரன் உள்ளிட்ட மாணவர்கள், இளைஞர்கள் தங்களை தாங்களே தீயிட்டும் விஷமருந்தியும் தூக்கிலிட்டும் தற்கொலை செய்தும் ரயிலில் முன் பாய்ந்தும் இறந்தார்கள். இப்படிப்பட்ட கொடிய சம்பவம் அரங்கேறியது. மக்கள் திமிரி எறிந்தார்கள். புரட்சி வெடித்தது. எங்கும் புரட்சி, இந்தி எதிர்ப்பு புரட்சி. தமிழை பாதுகாப்பதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் வீதிகளில் இறங்கி போராடினார்கள். பல்வேறு உயிர்கள் இந்த மொழிப்போருக்காக தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். ஆக இப்படிப்பட்ட கொடிய சம்பவத்திற்கு பயந்து அடக்க முடியாமல் வெடித்த புரட்சியை, இந்திய எதிர்ப்பு புரட்சியை மழுங்கடிக்க முடியாமல், தடுக்க முடியாமல் அரசு பின்வாங்கியது. ஆட்சியாளர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் மீண்டும் இந்தி தேவையில்லை என்பதை அரசாணையை வாபஸ் பெற்றார், ரத்து செய்தார். 1967 தேர்தலிலே காங்கிரஸை மொழிப்போர் தியாகிகளுக்காக, ஏன் தமிழ் மொழிக்காக போராடிய, தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸை வீழ்த்திய மக்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கையை பிரகடனம் செய்தார். இந்தியை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றார். 2 ஆண்டுகள் தான் பொற்கால ஆட்சியை தந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர்ந்தார். ஆரம்பித்தது சனியன் தமிழ்நாட்டிற்கு. மேடைகள் முழங்குவார்கள், தமிழ் என்பார்கள், தமிழ் தமிழ் என்று பேசுவதுதான் மேடைகளிலே. ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் தில்லுமுள்ளுகள், ஊருக்குத்தான் உபதேசம். கருணாநிதி தன்னுடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள்
சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்களுடைய பினாமிகள் வழியாக ஆங்கில கல்வியை தனியார் பள்ளிகளிலே, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, இன்டர்நேஷனல் பள்ளிகளிலே ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு, ஏன் ஜாப்பனீஸ் மொழிகள் கூட கற்றுத்தந்தார்கள். தன்னுடைய மகள் கனிமொழிக்கு ஹிந்தி தெரியும், தன்னுடைய பேரன் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும், நாடாளுமன்றத்திலே ஹிந்தியிலே பேசுவார்கள். ஆக இப்படி தங்களுடைய குடும்பத்தை ஹிந்தியை படிக்க வைத்து நாட்டு மக்களை படிக்க விடாமல் கெடுத்தவர்கள் இன்றைக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு 2024 கோடியை விடுவித்திருக்கிறது நிதியை. ஆனால் தமிழகத்திலே நவோதயா பள்ளிகள், கேந்திர வித்யா பள்ளிகளை விரிவாக்கம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறது. இங்கே அந்த விரிவாக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மறுக்கிறார். மத்திய அரசு கல்விக்காக நிதியை ஒதுக்கவில்லை என்று பொய்யான குற்றச்சாட்டை பதிவிடுகிறார். ஏன் உங்களுடைய பள்ளிகளிலே நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கலாம், வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் ஹிந்தி படிக்கலாம், ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் ஹிந்தி படிக்கக்கூடாதா? ஏன் இந்த இரட்டை வேடம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழுக்காக தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே உருவாக்கினார். 5வது தமிழ் மாநாடு, உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். பல்வேறு தமிழ் அறிஞர்களுக்கும், சான்றோர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும் பல்வேறு ஊக்கத்தொகைகளையும் அவருடைய புத்தகங்களை அரசுலமையாக்கி அரசின் மூலம் நிதியை வழங்கினார். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான். தமிழை வளர்ப்பதற்காக தமிழ் கொண்டாட்டிய பேரறிஞர்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கெல்லாம் நிதி உதவி, அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கிய அரசு அதிமுக அரசு. அதேபோல புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ சமுதாயத்தினுடைய மருத்துவ கனவை நனவாக்கின்ற விதமாக 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். தமிழ்நாட்டு மக்களுக்காக 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தந்த அரசு அம்மாவின் அரசு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரசு. ஆக தமிழுக்காகவும், தமிழ்நாட்டு மக்களுக்காகவும், தமிழ் இனத்திற்காகவும் எதுவுமே செய்யாத திமுக ஆட்சி, இந்த ஆட்சி விளம்பரத்தை மட்டுமே நம்பி விளம்பரம் செய்து கொண்டு செய்தி நிறுவனங்களையும் ஊடகங்களையும் கையிலே வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு வெற்று அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற, விளம்பரம் செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அல்ல, திராவக மாடல் ஆட்சி. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மொழிக்காக இந்தியை எதிர்த்து தாய் தமிழ் மொழி காப்பதற்காக தங்கள் இன்னுரை இந்த வீர தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். செம்மாந்த வீர வணக்கம், வீர வணக்கம். நன்றி, வணக்கம்.